கிறிஸ்துவுக்குள் அருமையாக கூட்டி சேர்த்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாநாட்டு வேலையிலே, இந்த காலை ஆராதனை வேலையிலே உங்களோட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் திருச்சி சகோதரர்களின் அன்பின் ஐக்கியத்தை இந்த தருணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். இந்த காலையிலே முதலே கடவுள் கொடுத்த தியானமான தலைப்பு ஏரோதும் குழந்தைகளும். தியானத்திற்கு முன்னாடி செல்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவலை பரிமாறிக்கொள்கிறேன். நாங்கள் எல்லாம் 10th பாஸ் ஆகிட்டோம், +2 பாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தில் நாங்கள் துள்ளி குதிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலு தலைமை ஆசிரியர் நீ எப்படியோ இந்த இடத்துக்கு போயிட்ட, 10th பாஸ் ஆகிட்ட, +2 பாஸ் ஆகிட்ட, அதுக்கு நீ எப்படி தகுதி இல்லைங்கிறத நினச்சிக்கிட்டு காதை திருப்பி முதல்ல 1ஆவதுலேருந்து ஒரு வருஷம் நீ படி அப்படின்னு எங்களை திருப்பி 1ஆவதுல உட்கார வச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா தலைப்பு பார்க்கும்போது நாங்கள் இது என்ன இந்த தலைப்பு இப்படி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட், இதுக்கு நாங்கள் ப்ரிப்பரே பண்ணலை. நானும் சரி, சாம்சன் பிரதரும் சரி பண்ணலை. வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம ஏதோ தாவி கிராஸ் பண்ணி 10ஆவதுக்கு போயிட்டோமாட்டுக்கு சரியாக தான் முடிவு எடுத்திருக்கிறாருங்கிற ஒரு பயம் எங்களுக்கு அப்பொழுது தான் தோன்றுന്നത്. படிக்கும் போது நாங்களெல்லாம் பசுமாடு மாதிரி மேற்குள்ளே மேய்த்து விட்டு போய்விட்டோம் என்பதை தான் நாங்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதற்காக சகோதரருக்கு முதலே நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இப்போ தலைப்புக்கு வருவோம். நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தலைப்பு, அதனால் நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாகவே இருப்பீங்க, அசால்ட்டாகவே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா தெரிஞ்சதை தான் கொஞ்சம் மெருகேற்றுறோம், அவ்வளோதான். ரீகலெக்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தெரியும், பெத்லகேமில் பிறக்கிறாருன்னு தெரியும், சாஸ்திரிகள் வராங்க, எல்லாமே தெரியும், ஏரோதுக்கு வராரு, இப்படி தொடர்ந்து வரீங்க. அப்போ இந்த ஏரோதுன்ட்டு நம்ம படிச்சுக்கிட்டே வரோம் நம்ம, இல்லையா? அப்போ படிச்சுக்கிட்டு வரப்ப அந்த ஏரோது எது வரைக்கும் வருது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வருது. அப்போ அந்த காலக்கணக்கை பார்த்தோம்னா இந்த ஏரோது யாரு, அந்த ஏரோது யாரு, இந்த ஏரோதுகிட்ட நடந்த சம்பவம் யாரு, அந்த ஏரோதுகிட்ட நடந்த சம்பவம் யாரு, முதல்ல இந்த ஏரோதுங்க யாரு, படைபலத்தோட போரிட்டு வென்று நாட்டை பிடித்தவர்களா என்கிற ஒரு கொக்கி எல்லாத்தோடைய மனசுலேயும் இருக்க வேண்டிய இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் இருந்தது. அதனால தான் நான் சொல்கின்றேன், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்கலான்ற உட்காருக்கும் பொழுது ஒரு பய உணர்வு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இந்த ஏரோதை பற்றி முதலில் நம்ம பார்த்து விட்டு அடுத்தது அந்த குழந்தைங்களுடைய சப்ஜெக்டுக்கு நம்ம போகலாம். இப்போ இந்த ஏரோது என்பது யார் என்று பார்த்தோம்னால், இது தொன்று அது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இந்த உறவுகள் தொப்புள் கொடி போல் வருகிறதாக பார்க்கின்றோம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஈசாக்குடைய மகன்கள் யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கும் இருக்கிற அந்த விரோதம், வன்மம் யாக்கோப்புக்கு ஏசா மேலே இல்லை, ஏசாவுக்கு தான் யாக்கோப்பு மேலே இருந்துச்சு. அதை தெளிவுபடுத்துகிறேன். அந்த ஏசாவுக்கு இருந்த அந்த யாக்கோப்பு மேலே இருந்த வன்மம் இன்னமும் தொடர்கிறதை தான் நம்ம ஆச்சரியத்துடன் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு ஏசாவுக்கும் புதிய ஏற்பாட்டு ஏரோதுக்கும் சம்பந்தம் உண்டு என்பது தெளிவாக தெரிகிறது. உண்டா இல்லையா இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு போக டைம் இல்லை, வந்தோடனே மிரட்டிட்டு போயிட்டாங்க, நீ இந்த டைம்குள்ளே தான் இறங்கிடணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு ஏசாவுக்கும் புதிய ஏற்பாட்டு ஏரோதுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த ஏசாவின் வம்சத்தில் வந்த ஏரோது ராஜாக்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது நாம் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பின்னோக்கி சொல்ல பார்ப்போம். படியுங்கள், என்னாகமம் 20:20 கொஞ்சம் வேகமாக படித்து கொடுக்கலாம். அப்போ எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 வருடம் நடந்து அந்த கானான் தேசத்திற்கு போகிற வழியிலே அந்த ஏதோமியர் தேசத்துக்கு முன்னாடி காதேஸ் என்கிற பட்டணத்தில் இருக்கிறாங்க. எகிப்திலேருந்து மீட்ட இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க, அந்த காதேஸ் பட்டணத்தில் இருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு அவங்க ஏதோமுக்குள்ள கடந்து போகணும். அப்போ அந்த கடந்து போகும்போது அந்த ராஜாட்ட நம்ம அனுமதி கேட்குறாங்க. என்னாகமம் 20:20
அதற்கு அவர், நீ கடந்து போக கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டார். இவர் யார் எதிர்க்க புறப்பட்டார்? யார்? அப்ப இவங்களுக்கு இஸ்ரேல்களுக்கு ஏற்கனவே பகை இருந்துச்சா? சம்பந்தமே இல்லை. நான் ஓரமா போறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நீ ஓரமா போய்க்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு வழி இருக்குதுன்னா நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணிக்கங்க, நீங்கள் பாட்டு வந்துட்டு போங்க. ஆனால் அந்த இடத்துல எதுவும் வண்டிக்கிட்டே நிறுத்தாதீங்க. இப்படி ஏதோ ஒரு சமாதானமான வார்த்தைகளை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த கடந்து போங்கிற ஒரு அனுமதியை கூட அவங்களால கொடுக்க முடியாத ஒரு வன்மத்தோடு அவங்க இருக்கிறதாக அங்கே பார்க்கின்றோம். அப்போ அவங்க படையெடுத்து வரத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மோசே என்ன பண்ணுறாரு, அந்த ஏதோமியர் ராஜாக்கிட்ட போய் இவர்களுடைய அதிபதியை என்ன சொல்கிறாரு, போய் அவங்களோட தானாபுரிகளை அனுப்புகிறார். நீ போய் அவர்கள்ட்ட பேசு, படிவாக பேசு. ஏன்னா இந்த உறவுகள் சாதாரண உறவுகள். போர் தொடுக்கிறது ஈஸி. ஆனால் இது இந்த உறவு அண்ணன் தம்பிக்குள்ளே அவங்க அப்போ அடிச்சுக்கிட்டது இன்னமும் அது தொடரக்கூடாது என்கிற எண்ணத்தோட இருக்கிறார். அவர் நிறைய பணிகிறார். எப்படி பணிகிறாருன்னா 17-18 படிங்க. நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளியின் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் இப்படி நிறைய உத்தரவாதத்தை கொடுக்குறார். அந்த 18 வரைக்கும் படித்தோம்னா நீங்கள் இப்போ அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய உத்தரவாதம், நிறைய பணிகிறார், நிறைய மண்டிடுறார். இந்த ஏதோங்கிற தேசத்தை பார்க்கும்போது இவர் ஏசாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. ஏதோம் பெயர் இதுமையாங்கிற இன்னொரு மறுபெயர் அவங்களுக்கு இருக்கு. ஏதோங்கிறதும் இதுமையாங்கிறதும் இந்த ஈசாவுடைய மூத்த மகனாகிய ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டதாக பார்க்கின்றோம். இந்த ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட தேசம்னு பார்க்க போனால் அந்த ஏதோம் சீமைங்கிற தேசத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏசாக்கிட்ட கொடுக்குறாங்க ஏதோம் சீமை. இந்த ஏதோம் சீமைக்கு பேர் இன்னொரு செய்யூறு மலை என்கிற இன்னொரு பேர் இருக்கு. இந்த தேசத்தை தான் அந்த ஏசா காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த ஏதோமியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்துருக்கிறாங்க. இனி வரலாற்று ஆசிரியராகவே நீங்கள் முத்திர குத்துறாதீங்க. அந்த ஏதோமியர்கள் அந்த ஏசா காலத்திலேருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஏதோமியருடைய ஏதோம் தேசத்தை இவர் கடந்து போகிறதுக்கு தான் மோசே அனுமதி கேட்குறாரு. இவ்வளவும் பேசுகிறாரு. ஆனால் அவங்க அனுமதி கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா அவர்கள் ஒத்துக்கொள்ள ஏன் கொடுக்கலன்னா ஏசாவின் குணம் அப்படியே அந்த வம்ச வழியிலையும் அங்கு தொடர்கிறதாக பார்க்கின்றோம். அந்த வன்மமான எண்ணம் அந்த இஸ்ரேல் மக்கள் மீது அதை ஏசா காலத்திலிருந்தே அந்த தாத்தா முப்பாட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த ஏதோமியர்களுக்கு அந்த வம்சத்தில் அத்தனை பேருக்கு அந்த வன்மம் இருந்ததாக பார்க்கின்றோம். அந்த சப்ஜெக்ட் நமக்கு போக வேண்டாம். இப்போ இந்த ஏதோமியர்கள் எப்படி வராங்கங்கிறத ஓரளவு கொண்டு வரோம் இல்லையா? ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை அவர் பழுகி பெருகி செய்கிறார். நல்லா பழுகி பெருகி அவர் இஸ்ரேல் மக்கள் மேலே அவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார். பின்னால் வந்த சவுலா இருக்கட்டும், அந்த ஏதோமியர்கள் படையெடுத்து இவர்களை இன்னும் கொஞ்சம் அழிச்சிடுறாங்க. இது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 47 பார்க்கலாம். ஆனால் 1 சாமுவேல் 16:47 குறிச்சுக்குங்க. பின்னால் இந்த சவுல் படையெடுத்து போய் ஏதோமியர் மேல் படையெடுத்து அவங்க நிறைய பேருக்கு சங்காரம் பண்ணுறதாக பார்க்கின்றோம். அதற்கு பின் கூட வரக்கூடிய தாவீது ராஜா இவர்கள் மேல் போர் தொடுத்ததை 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 14 பார்க்கலாம். இந்த ஏதோமியர்கள் அப்போ ஏதோமியர்களை ஓரளவு பெருத்திருந்தவங்க ஓரளவு சிறுத்து போன மாதிரி கம்மியாக போகிறாங்க. இந்த 2 பேரும் படையெடுத்து போனதுக்கப்புறம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க தாவீதை சேவிக்கிறதாக அவங்க பார்க்கணும். பல வருடங்கள் கழித்து இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த இஸ்ரேல் மக்கள் ஜெருசலேம் மேலே படையெடுத்து முற்றுகையிடும் பொழுது இவங்க தானாக வாலிண்டியாக இந்த ஏதோமியர் என்ன பண்ணுறாங்க, தானாக அந்த இவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இந்த ஏரியாவை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ அந்த சைட்லேருந்து வா அப்படின்னு இவங்க தானாக போய் முன்னாடி துண்டு போட்டு சமாதானம் வாங்கிக்கிறாங்க. இந்த பாபிலோன் ராஜாவுடைய நேபுகாத் நேச்சார் இருக்கிறார். அன்னைக்கு தொடர்ந்த பாண்டு இன்னைய வரைக்கும் அவங்க அப்படியே இஸ்ரேல் மக்களை எதிர்க்கக்கூடியவர்களாகவே இருக்கிறதாக பார்க்கின்றோம். பின்னால் வரும் பொழுது இந்த ரோமர்கள் அந்த ஜெருசலேம் பட்டணத்தை பிடித்த பின்பு இந்த யூதேயா தேசத்தை இந்த ஏதோமியர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லி இந்த மகா ஏரோதுவை அந்த தேசத்துக்கு அரசனாக்கினார்கள்.
இந்த யூதேயா தேசம் வந்து ஏரோதின் கையில் வந்து அதுக்கப்புறம் அது வந்து தொடர்ந்து வந்ததாக பார்க்கின்றோம். இப்போ இந்த ஏரோதோடைய ஹிஸ்ட்ரி ஓரளவு உங்களுக்கு தெரிகிறதாக தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஏசா காலத்திலிருந்து இந்த எப்படி வராங்க இந்த ஏதோமியர்கள், இந்த ஏதோமியர்களிலிருந்து தான் இந்த ஏரோது வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஏரோது என்று பார்க்கும் பொழுது, ஆனால் ஏரோது வந்து ஒரு ஏரோது இல்லை. அப்போ மத்தேயுவிலிருந்து அப்போஸ்தலர் வரைக்கும் நம்ம நல்லா படித்தோம்னா 4 ஏரோதுகள் அந்த இடத்துல அடுத்தடுத்து வரதாக அங்கே பார்க்கின்றோம். அந்த ஏரோது என்பதுங்கிறது வந்து ஒரு பதவியின் பெயர். இது என்னென்னா பதவியின் பெயர். பழைய ஏற்பாட்டில் பார்வோன் எப்படி முதலாம் பார்வோன்னு சொல்கிறோமோ அது வந்து அந்த பதவியின் அங்கீகாரத்தை குறிப்பிடுவதாக அங்கே பார்க்கின்றோம். ஏன்னா இதில் 4 ராஜாக்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்தார்கள் என்பதில் வந்து வேதாகமத்திலையும் பதிவு இருக்கும். வரலாற்று ஆசிரியர்கள் இதை உறுதிப்படுத்துகிறதாக பார்க்கின்றோம். இந்த முதலாம் ஏரோது, அதாவது பெரிய ஏரோதுன்னு சொல்லக்கூடிய மகா ஏரோதுன்னு சொல்லக்கூடிய பெரிய ஏரோது வந்து அவர் தான் முத வர்றார். அந்த முத ஏரோது வந்து அந்த ரோமர்கள் வந்து அவர்கிட்ட வந்து பொறுப்பை கொடுக்குறாங்க. அவர் வந்து கிமு 37 முதல் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 37 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து கிபி 4 வரை அந்த இயேசு குழந்தையாக பிறக்கிற அந்த சமயத்தில் அவர் அந்த அதிகாரத்தில் இருந்ததாக பார்க்கின்றோம். அவர் யாரையுமே ஒரு சந்தேகத்தோட பார்க்கக்கூடியவராக இருந்தார். அடுத்தது பார்த்தோம்னா 2வது பார்த்தோம்னா ஏரோது அந்திப்பா. நான் இந்த 4 ஏரோதுகளை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் யார் எந்தெந்த காலகட்டத்துக்கு வந்தாங்கங்கிறது போகலாம். அப்புறம் அந்த மிடில் சப்ஜெக்ட் முடியாது. ஏரோது அந்திப்பா இவர் வந்து கிபி 4 முதல் கிபி 39 வரைக்கும் இவர் ஆட்சி செய்கிறார். இவர் தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்தில் அந்த மரண சமயத்தில் இந்த ஏரோது தான் அந்த லாத்தோட சமாதானத்தோட இருந்ததாக பார்க்கின்றோம். இவர் தான் யோவான் இறப்பு சம்பவத்திலும் இவர் வந்து இருந்திருக்கிறார். இவர் மனைவி ஐயா மரியாமனேங்கிறவர்களையும் அவருடைய சில பிள்ளைகளையும் இவர் கொண்டு போட்டுறார். குடும்ப பிரச்சனைக்குனால இந்த மரியாமனே மனைவியையும் அவருக்கு பிறந்த சில மகன்களையும் அவர் கொண்டு போட்டுறதாக பார்க்கலாம். போட்டதுக்கப்புறம் அவங்க தம்பியாகிய பிலிப்பின் மனைவியை வந்து ஏரோதியால் ஆக்கிக்கிட்டதாக பார்க்கின்றோம். இந்த காரியமே யோவானுடைய மரணத்திற்கு இதுவே ஒரு காரணமாக அமைந்து விட்டதாக பார்க்கலாம். மேலும் இவர் என்னென்ன அரசாட்சி இவருடைய கண்ட்ரோல் எதுக்கு இருந்துச்சுன்னா கலிலேயா மற்றும் பேரையாவின் அதிபதியாக இருந்தார். இவர் ஒரு மனதளவிலே பலவீனமாக காணப்பட்டதாக அங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது நம்ம பிளாத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அவரோட ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டதாகவும் இந்த சமயத்தில் இருக்கும் பொழுது இந்த ஏரோதா தான் இருக்கிறாரு. இவரை பற்றி ரோம பேரரசர் அகஸ்து சொல்லியிருக்கிற ஒரு ஜோக்கு. அதாவது என்னன்னா, ஏரோதின் மகன் இப்போ இந்த 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 ஏரோது 2வது ஏரோதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏரோது அந்திப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்போ இந்த ஏரோது அந்திப்பாவுடைய இது பார்க்க போனோம்னா இவரை பற்றி அந்த ரோமர் பேரரசராகி அகஸ்து ஒரு ஜோக் அடிப்பார். ரோமர் பேரரசராகி அகஸ்து என்ன சொல்லுவாருன்னா, ஏரோதுக்கு மகனாக இருப்பதை விட அவனுக்கு பன்றியாக இருந்துடலான்ட்டு அப்படி ஒரு ஜோக் அடிப்பார். ஒரு கட்டத்தில் வந்து இயேசு கிறிஸ்து கூட அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள்னு வசனம் இருக்கும், பதிவாயிருக்கும். படிச்சிருக்கீங்களா? அந்த நரியிடம் போய் சொல்லுங்கன்னு கோபமாக சொல்லுவார். அந்த நரியிடம் போய் சொல்லுங்கன்னு சொன்னது கூட இந்த ஏரோதை தான் குறிக்கிறதாக பார்க்கின்றோம். அந்த யோவான் தலை துண்டிக்கப்பட்ட சம்பவத்தை மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் காணலாம். ஓகேவா? இப்போ 3வது ஏரோது. இந்த ஏரோது யாருன்னா, அந்த முதலாம் ஏரோதையுடைய அகிரிப்பாவுடைய பேரன். அவர் இந்த பேரனுங்கிறது ஏன் அந்த முதலாம் ஏரோதின் பேரன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இவரோட தர்பிலியோட பையன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அங்கே நினைக்கலாம். அந்த தாத்தாவுக்கு இருக்கிற குணம் அப்படியே அச்சடித்த மாதிரி அந்த வன்பம் கொடூரமான குணம் வந்து இந்த பேரனுக்கு அப்படியே இருந்ததாக பார்க்கின்றோம். இவன் தான் 12 சீசர்களில் யாக்கோப்பை பட்டயத்தினால் கொலை செய்தவர், சிரச்சேதம் பண்ணினவர் இந்த ஏரோது ஆகிய அகிரிப்பா. 3வது ஏரோதுடைய 1வது அகிரிப்பாவாக இருக்கிறார். அடுத்தது நம்ம இந்த யாக்கோப்பை நம்ம சிரச்சேதம் பண்ணினதுனால யூதர்கள் வந்து சந்தோஷம் அடைகிறத அவரோட சர்வே ரிப்போர்ட்டில் பார்த்தோன்னா
உடனே பேதுருவையும் எடுத்து அவரையும் சிறைச்சாலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை சிறைச்சாலையில் வைக்கிறதாக பார்க்கின்றோம். இந்த ஏரோதோடைய முடிவு எப்படின்னா, பொறுத்து பார்த்து பொறுக்க முடியாம என்ன பண்ணிடுறாரு, தேவதூதன் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அடித்தோன்னே அவர் புழுத்து இறக்கிறார். பைபிளில் பதிவாயிருக்கும். இது இந்த புழுத்து இறந்த ஏரோது யாருன்னு கூட ஒரு கேள்வி வரலாம். இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கலாம். படிங்க 12:23. ரொம்ப நேரம் உங்களை உட்கார வச்சுருந்தோம்னா மைண்டு வேற இருக்கு. அவர் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே அவருடைய தூதர் அவரை அடித்தார். அவர் புழுப்புழுத்தி ஆமா, ஒரு தூசணமான ஒரு காரியத்தை துணிஞ்சு செய்கிறார். ஒரு இடத்துல பிரசங்கமான குறைன்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டவருக்கு ஒரு ஒரு இது கொடுக்க, அது நேரடியாக பேசி தன்னுடையதாக சொல்கிற மாதிரி சொல்லும் பொழுது அங்கே தேவதூதர் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறதா பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் படுத்தவர் தான் புழுத்தி இறந்ததாக பார்க்கின்றோம். இவருடைய இறப்புக்கு அப்புறம்தான் இந்த பர்னபாவும் சவுலும் அந்த தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு அந்த மார்க்குன்னு பெயர் கொண்ட அந்த யோவானுடன் இந்த எருசலேம் நகரத்துக்கு வர்றாங்க. அப்படி இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வர்றாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ மோசமாக ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால தான் அவங்க அதுக்கப்புறம் அவர் வராங்க. அப்போ வர்றப்ப இவர் அப்போ ஆட்சி செஞ்சவர் ஏரோது இரண்டாம் அகிரிப்பா. அப்போ அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்கிட்ட தான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்கிட்ட தான் போய் சாட்சி கொடுக்கிறார். இவர் மூலமாக இவர்கிட்ட முன்னாடி தான் கடவுளை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ கூட இந்த அகிரிப்பா என்ன சொல்கிறார், இரண்டாம் அகிரிப்பா என்ன சொல்கிறாரு, இவர் பேச்சில் மயங்கி ஒரு கட்டத்தில் மயங்கிறார். சவுலோடைய பேச்சில் மயங்கிறார். சவுல் என்கிற பவுலோட பேச்சில் மயங்கிறார். பவுல்கிட்ட பேசும் பொழுது பவுல்கிட்ட மயங்கிற போது ஒரு கட்டத்தில் விட்டா நீ என்னையவே கிறிஸ்தவன் ஆக்கிடுவ அப்படின்ட்டு அவர் அப்படி சொல்லக்கூடிய சொன்ன ஒரு ஏரோது யாருன்னா இந்த இரண்டாம் அகிரிப்பாவாக இருக்கார். இவர் கொஞ்சம் சாஃப்டான ஒருத்தராக இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நேரத்தில் அவர் இந்த அறிக்கை சொல்லும் பொழுது சொல்கிறாரு, இங்கே இருக்கிற கட்டுகள் கூட கடவுளை துதிக்கணும்னு கடவுளிடம் வேண்டிக் கொள்வேன் என்கிற அந்த இடத்துல அவர் சொல்கிறதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28-29 இதை பார்க்கலாம். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். அதற்கு பவுல் அவர் அறிக்கை விடுறாரு, நீ என்ன விட்டா என்னையவே நீனே கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ள வச்சிருவியாட்டுக்குங்கிறது அவர் சொல்றதாக பார்க்கிறோம். நீர் மாத்திரம் அல்ல என்று இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அப்படி அவங்க அறிக்கை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 4 ஏரோதை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? அந்த 4 ஏரோதோட வித்தியாசத்தை நம்ம பார்த்துட்டோம். அதாவது யாருன்னா பெரிய ஏரோதுங்கிற மகா ஏரோது, இவர் தான் அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறாரு. 2வது ஏரோது அந்த யோவானுடைய தலை துண்டிக்கப்படுற சம்பவத்தில் இருக்கிறாரு. 2வது ஏரோது ஏரோது அந்திப்பா. அந்த ஏரோது அந்திப்பா காலத்தில் தான் யோவான் தலையை பிடிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய மரணக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறது. அடுத்தது 3வது ஏரோது 1ஆம் அகிரிப்பா. இவர் தான் யாக்கோப்பை பட்டயத்தானால் சிறைச்சேதம் பண்ணினது. இவர் பீரியடில் தான் பேதுரு சிறைச்சாலையில் வச்சது. 4வது சொல்லு 2வது அகிரிப்பா. இவர் பவுலின் பிரசங்கத்தை கேட்டு அதனை தட்டி கழித்தவருங்கிறார். இப்போ இவர்கள் யாவரும் இயேசுக்கு எதிரிடையாக இருந்ததை பார்க்கல. இப்போ 4 உங்களுக்கு ஏரோதில் பற்றி தெளிவாக உங்களுக்கு பேசியிருக்கோம். இப்போ இந்த ஏரோதோட ஹிஸ்ட்ரி கடந்து போவோம் நம்ம. இப்போ அந்த இவர்களில் 3 பேர் கொலை செய்தவர்களாகவும் இரக்கமற்றவர்களாகவும் இருக்கிறதாக பார்க்கின்றோம். ஆக மொத்தம் இப்போ என்ன தெரிந்ததுன்னா, ஏரோது என்பது இது ஒரு தனி பெயர் அல்ல, இது தனி அந்த பதவியின் பெயர் என்பதை நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம நாட்டில் பிரதம மந்திரி ஜனாதிபதினு சொல்கிறோம். ராஜகோபாலாச்சாரியிலேருந்து இப்போ இருக்கிற இந்த மேடத்தை வரைக்கும் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லலாம் முடிய, யாரும் வரலாம், இருக்கலாம், போயிடலாம். ஆனால் அந்த ஜனாதிபதிங்கிறது ஒரு பதவி தான், பிரதமருங்கிறது ஒரு பதவி தான். அதே மாதிரி இந்த ஏரோது என்பதும் ஒரு பதவியாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போ ஆண்டவருடைய குழந்தை பருவத்திலேயே
அந்த அந்த ஒரு எதிர்ப்பு வருகிறதாக பார்க்குற ஒரு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறதாக கூட பார்க்குறோம் நம்ம. இப்போ சங்கீதம் 2ஆம் அதிகாரம் சங்கீதம் 2:1-2 படிக்கும்போது ஜாதிகள் கொந்தளித்ததால் படிங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். கடவுளுக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இந்த தீர்க்க தரிசனம் எப்பயும் ஆரம்பிக்க முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாலும் இதனுடைய வீரியம் அதிகமாகிறது எந்த சமயத்துலன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பின் ஆரம்ப கட்டத்திலே நிறைவேற ஆரம்பிச்சிருச்சா. இந்த பெரிய ஏரோதுங்கிற மகா ஏரோதன் மனதில் வஞ்சகம் இருந்தாலும் அந்த முதல் ஏரோதை பற்றி சொல்லணும்னா அவருடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும். அவர் ஒரு நரித்தந்திரம் உள்ள ஒரு பேர் இருப்பார். அவர் மனசில் இருக்கிற வஞ்சகத்தை எண்ணத்தை வெளியே காட்டிக்காமல் நல்லவர் போல பேசக்கூடியவர். அதனால் யூதர்கள் அவர் ரொம்ப வெறுத்தாலும் அங்கே அந்த அவருடைய பீரியடில் தான் கட்டடங்களும் கோபுரங்களும் நிறைய கட்டப்பட்டதாக இருக்கலாம். அந்த ஜெருசலேம் ஆலயம் கூட ஆலயத்தை மீண்டும் புதுப்பிக்க ஆரம்பித்ததும் இந்த பெரிய ஏரோதுங்கிற மகா ஏரோது காலத்தில் தான் பண்ணுறது. அந்த ஆலயத்தை கட்டி வைக்க 46 வருஷம் அவர் எடுத்துக்கொண்டதாக பார்க்கின்றோம். அவர் யூதர் ஆனாலும் அடிப்படையில் அவர் யூதர்களை வெறுத்ததாக தான் பார்க்குறோம். அந்த வெறுப்பை வெளியே காட்டிக்காமல் இருந்தார், கடைசி வரைக்கும் காட்டிக்காமல் இருந்தார். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ஏரோதுங்கிற பெயருக்கு அர்த்தமே வீரியம் என்பதா அர்த்தமாக இருக்கிறது. வீரியம் என்கிற அர்த்தமாம் அந்த ஏரோதுங்கிறதுக்கு அர்த்தமாக. இவனுடைய கடைசி காலத்தில் தான் இயேசுவினுடைய பிறப்பு நடக்கிறதாக பார்க்கின்றோம். இவருடைய கடைசி காலத்தில் தான் ஒரு கரெக்டாக சொல்லணும்னா 4 வருஷம் இறக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கிறதாக பார்க்கின்றோம். இப்போ மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்த்தோமானால் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது இந்த இது உங்களுக்கு தெரியும், இதை படிக்க வேண்டும், உங்களுக்கு மனப்பாடமாக ஒப்பிப்பீங்க நீங்கள். அது கால நேரம்னால இன்னும் மைண்டில் ரிலாக்ஸாக இன்னும் நல்லா படிக்க மைண்டில் ஏறி இருக்கும். அப்போ 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? இயேசுனுடைய பிறப்பை பற்றி சொல்லுது. சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வருகிறார்கள்னு சொல்கிறாங்க. பின்னாடி வர அடுத்த வசனம் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்புறம் 3ஆவது வசனம் மகா ஏரோது அங்கே இது கேள்விப்பட்டு அந்த பெரிய ஏரோது பயந்து கலங்கினதாக பார்க்கின்றோம். இந்த சாஸ்திரிகள் இதெல்லாம் அடுத்த சகோதரர் தொடர்ந்து அதை பேசுவார். அந்த இடத்துக்கு நான் உள்ளே போகுது நான். அப்போ இது எந்த தீர்க்க தரிசனம், இதனுடைய தீர்க்க தரிசனம் எங்கே இருந்து அதை நிறைவேறுது பார்க்கணும்னா மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அதையும் முன்னாடியே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஏன்னா தன்னுடைய அரச பதவிக்கும் தன்னுடைய வாரிசுகளுக்கும் பிரச்சனை வரும்னு பெரிய ஏரோது பயப்படுறாரு. அந்த பயத்தை வெளியே காட்டிக்காமல் ரொம்ப யோசிக்கிறாரு, நடிக்கிறாரு. ஆனால் ஒரு கொடூரமான எண்ணத்தை மனதில் வைத்து அதை செயல்படுத்த ஒரு திட்டம் தீட்டுறாரு. இவங்களாம் வர்றாங்க, இந்த சாஸ்திரிகள் வர்றாங்க, ஏரோதுக்கு வர்றாங்க, இப்படி இந்த திட்டத்தை பார்த்தாங்கிறாங்க, நாங்கள் போகிறோங்கிறாங்க, நீங்கள் போங்கன்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டதுக்கு அப்புறம் இவருக்கு தூக்கமும் வரல, இந்த இது பழங்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி வர சொல்லி இது எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு காலக்கணத்தை அவர் கேட்குறாரு. ஏன்னா இந்த போனவங்க குழந்தைய பார்க்க போன சாஸ்திரிகள் திரும்பி தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டு வேறொரு வழியாக அவர்களுடைய இடத்துக்கு போயிட்டதாக நம்ம பார்க்கின்றோம். அப்போ இவர் என்னென்ன வருவாங்கன்னு இவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். உண்மையான பாசத்தோடு அவங்கள எதிர்கொள்ளலை. ஆனால் ஒரு வஞ்சகமான எண்ணத்தோடு எந்த இடத்த கரெக்டாக பர்டிகுலராக அந்த இடத்துல பிளேஸு யாருக்கு பிறந்திருக்காங்கன்ட்டு அதை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவலில் அவர் இருக்கிறார். என்னென்ன தன்னுடைய பதவி அந்த ரோம பேரரசு அந்த ஏரோதுங்கிற பட்டத்தை கொடுத்து அந்த இதில் ஆட்சி செய்யும் பொழுது இது என் காலத்தோடு இது முடிஞ்சிடக்கூடாது, என்னுடைய மையம் பேரரசு ஆட்சி செய்யுங்கிற அந்த ஒரு இதில் அவர் பதப்பதைப்பிலே இருக்கிறதாக பார்க்கின்றோம். அப்போ காலக்கணக்கை பார்க்கும் பொழுது மீகா அந்த கணக்கு கேட்குறாங்க, இது எப்படி இருக்கும், இது உண்மையா, யார் இப்படி பிறந்திருக்காங்களா, யூதாவின் ராஜா யார், இது எங்களுக்கு இருக்குதா அப்படின்னு அவங்க வேத பரவலை கூப்பிட்டு அவர் பேசுகிறார். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க மீகா 5:2
எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, அந்த வேதபாரர்கள் கூடி அந்த பேர் சொல்றாங்க. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தின் உடையது. இவங்க சொல்றாங்க. இப்ப மத்திய 2ஆம் அதிகாரம் 4-12 வரைக்கும் படிச்சோம்னா, இப்ப நேரம் இல்லாதனால அதை நான் படிக்க சொல்லல. 4-12 வரைக்கும் படித்தோம்னா இந்த சம்பவத்தை, இப்ப நான் சொன்ன சம்பவத்தினுடைய கோர்வை அப்படியே உங்களுக்கு வரும். வேணா கொஞ்சம் வேகமாக படிக்கிறேன்னா படிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரீகலெக்ட் ஆகிடும். அடுத்த சகோதரருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மத்திய 2ஆம் அதிகாரம் 4-12 வரைக்கும். அவர் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரம்பரிய எல்லாரையும் கூட வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேய தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, நீ ஜனமாகி இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார். இப்படி ஒரு சம்பவம் ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும் அந்த பிறப்பும் அந்த தேவதூதர்களால் எச்சரிக்கப்பட்டு அந்த அவங்க மெய்ப்பர்கள் வேற வழியாக அவங்க போனதையும் அங்கே குறிப்பிடுவதாக அங்கே பார்க்கின்றோம். இப்போ அடுத்தது என்னன்னா, இவருடைய திரும்பி வரலன்னொன்னே இவர் இதெல்லாம் கூப்பிட்டு காலக்கணக்கு பண்ணும் பொழுது இந்த பெத்லகேமில் பிறந்திருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சோன்னா அந்த காலக்கணக்கை பார்க்குறாங்க. இவர் வந்ததும் நட்சத்திரம் தோன்றின காலக்கணக்கை பார்க்கும்போது குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் 18 மாதத்துக்குள்ளே இருக்குங்கிற ஒரு கால்குலேஷனுக்கு வர்றாங்க. வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவர் மனசில் வருது அந்த கொடூரமான எண்ணத்தை நிறைவேற்றிட்டு போகிறார். நான் அந்த 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை எல்லாம் நீங்கள் ஆண் குழந்தைகளை கொன்னுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொன்னுருங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த யோசேப்புக்கு அங்கே தரிசனம் மூலம் அங்கே எச்சரிக்கப்பட்டு அவர் எங்கே போகிறாரு, எகிப்துக்கு போகிறார். அது ஒரு அந்த இந்த எகிப்துக்கு போகிறத கூட ஒரு தீர்க்க தரிசனம் எரேமியா 31:15-16 நம்ம பார்க்கலாம். இந்த தீர்க்க தரிசனம் எரேமியாவில் சொல்லும் பொழுது இந்த சம்பவத்துக்கும் அந்த யோசேப்புக்கு தரிசனமாகி நீ யோசேப்பு குழந்தைய கொலை செய்ய ஏறது வரப்போகிறான், உத்தரவு போட்டாச்சு, நீ குழந்தைய முன்னணியில் எடுத்துக்கிட்டு நீ எகிப்துக்கு போ அப்படின்னு அவர் சொல்கிறது அந்த எரேமியாவில் சொல்லும்போது இந்த சம்பவத்துக்கும் அந்த எரேமியாவுடைய காலத்துக்கும் சரியாக சொன்னோம்னா 607 வருஷம் என்பது கால்குலேஷன் வரலாற்றாசிரியர் சொல்கிறாங்க. 607 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தீர்க்க தரிசனம் குறைக்கப்படுகிறது. அது இந்த இடத்துல நிறைவேறப்படுகிறது. எரேமியா 31ஆம் அதிகாரம் 15-16 பார்க்கலாம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் எங்க வருதுன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 13-15 வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு கடவுளின் தூதனின் ஆலோசனைக்கும் எச்சரிப்புக்கும் கீழ்ப்படிந்து போனதாக பார்க்கின்றோம். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம கடவுள் வழி நடத்துவார் அப்படின்னு. சங்கீதம் 121:8 சொல்லும்பொழுது கடவுள் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கு காப்பாருங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் அவர் அங்கே போனதாக பார்க்கின்றோம். ஏன்னா அப்போ அந்த டைமில் இருக்கிற தேவதூதர்கள் எல்லாம் எப்படின்னா அந்த கடவுளுக்கு இசைவான காரியத்துக்கு உதவுறதுக்கு அவங்க ஒரு கருவியாக வராங்க. ஒரு ரொம்ப சந்தோஷத்தில் வராங்க. ஏன் அவங்க அப்படி வராங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு யோசேப்பு மேலே எச்சரிக்கை கொடுக்கறது, அங்கே சகரியாவுக்கு காட்சியளிக்கிறது, ஒவ்வொரு காரியமும் வரப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்கு அவங்க அந்த தேவதூதர்கள் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப பயன்பாட்டில் இருந்ததாக பார்க்கின்றோம். ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அந்த தேவதூதர்களெல்லாம் அனுப்பப்படும் பணிபுரை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்வதாக பார்க்கின்றோம். இந்த பின்பு அந்த மகா ஏறது மரித்த பின்பு திரும்பவும் இந்த யூதேயா தேசத்துக்கு எகிப்திலிருந்து வர தேவதூதர்களால் கிளம்பி வர எச்சரிக்கப்படுகிறார். நீ கிளம்பி வா, அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டிய அந்த ஏறது இறந்துட்டாரு,
நீ அதனால் நீ வந்து குழந்தைய தூக்கிட்டு திருப்பி வந்துரு அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர். ஆமா, இது ஒரு தீர்க்க தரிசனம். முன்னாடியே சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் இங்கு ஒரு நிறைவேற்றப்படுகிறதாக பார்க்கின்றோம். அது ஓசியா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மத்தேயுவில் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஓசியாவில் அவர் சொல்றாரு. 11:1 அந்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு. படிங்க ஓசியா 11:1. இருந்தபோது நான் அவரை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இது இந்த இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எகிப்து தேசத்திலேருந்து அந்த வரவழைத்தேன்னு சொல்றதை வந்து மெயின் பார்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. இது இந்த தீர்க்க தரிசனத்தில் 2 காரியங்கள் நிறைவேறுகிறதாக. இந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு 2 காரியம்னு சொன்னோம்னா, ஒன்று குழந்தை இயேசு வந்து இந்த ஏரோது வந்து இறந்துட்டாரு நீ வந்துருன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக பார்க்கிறோம். அடுத்து பார்க்க போனோம்னா எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பண்ணும் பொழுது இந்த எகிப்திலிருந்து நான் வரவழைத்தேங்கிற இதையும் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இந்த தீர்க்க தரிசனம் 2 இடத்துலையும் பொருந்துன்னு நிறைய பேர் மூத்த சகோதரர்கள் சொல்கிறத பார்க்குறோம். யாத்திரையாகவும் 4ஆம் அதிகாரம் 22 பார்த்தோம். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை தேவதூதர்களும் ஆச்சரியத்தோட பார்க்கிறார்களாம். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொழுது அங்கே கூட இருக்கிற அந்த ஆண்டவரோடு இருக்கிற கடவுளோடு இருக்கிற அந்த தேவதூதர்கள் கூட ரொம்ப ஆச்சரியமாக அங்கே பார்க்கணும். அதாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும் பொழுது அந்த தேவதூதர்களை சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது அவங்க ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதா பார்க்கின்றோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்த்த தேவதூதரும் ஆசையாய். ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சாட்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதா பார்க்கின்றோம். இந்த இதெல்லாம் நிறைவேறுதுங்கிறப்ப அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமும் ஆச்சரியமாகவும் பார்க்குறதா அந்த இதை சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்கூட்டியே கூறிய தீர்க்க தரிசனம் நெருங்குதலையிலும் ஒவ்வொரு டைமாக பார்த்துட்டு வந்தோம். அது இன்னொன்று சொல்லணும்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. இது ஒரு மறைபொருள். இது எப்படி இது வந்து ஒரு முதலாம் தீர்க்க தரிசன வார்த்தைன்னு சொல்லலாம். இது எவ்வளோ காலம் எடுத்து வந்து அதை எங்கே வந்து இயேசுனுடைய பிறப்புக்கு எங்கே வராரு எங்கே வந்து நிறைவேற்ற புதிய ஏற்பாட்டில் வந்து நிறைவேற்றுறாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொன்னது கொஞ்சம் கோபமாக இந்த வார்த்தை வந்து அவர்கிட்ட வரும் பொழுது அந்த வார்த்தையானது ஒரு கடினத்தன்மையோடு வந்ததாக பார்க்கின்றோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குறுங்காலை நசுக்குவாய் என்றார். இதுக்கு விளக்கம் போனோம்னா அது பெரிய ஒரு லென்த்து மாதிரி போயிடும் இல்லையா? இது உங்களுக்கு தெரியும். பட் நம்மளுக்கு தேவையானது என்னன்னா அப்படிப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கேயும் நிறைவேறுகிறதாக பார்க்கின்றோம். அதே சமயத்தில் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் கூட இது ஒரு சொல்லுவாங்க. ஏசாயா 9:16 கூட சொல்லுவார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா அப்படி அப்படின்னு அவங்க சொல்லுவார். படிங்க ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இப்படி ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் பொழுது இப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்பயே இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதி இது யாரா இருக்கும், இவர் யாரு, எங்க பிறப்பாரு, எப்படி பிறப்பாருங்கிற ஒரு இதுலயே அப்படியே அவன் பயந்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுடைய ஆட்சியின் அதிகாரம் இவர் வந்ததுக்கு அப்புறம் போயிடும், இவனுடைய முடிவு தெரிஞ்சிடும், முடிவு நெருங்கிருச்சுங்கிறது இந்த உலகத்தின் அதிபதிக்கு வந்து அந்த வந்து ரொம்ப பதஷ்டத்தோடு அவர் எதிர்கொள்றாரு. இந்த கட்டத்தில் வந்து அவர் இயேசுவின் பிறப்பை இந்த இடத்துல கரெக்டாக அவர் அறிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏரோது மூலமாக இந்த இயேசுடைய குழந்தை புறத்திலே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ அது முடியல. அதுலேருந்து நம்ம கடவுள் அவங்கள வழி நடத்துகிறார். ஏன்னா கடவுளுடைய திட்டம் எப்படின்னா இது கடவுளுடைய திட்டம், இது இன்னென்ன மாதிரி நடக்கணும்னு அவர் ஏற்கனவே சார்ட்டு போட்டு வச்சிருக்கிறார். எப்படி அவர் சார்ட்டு போட்டு வச்சதில் அது ஏதாச்சும் நம்ம அண்டர்லைன் பண்ணி திருத்தம் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அப்படி ஒரு காரியம் இருக்கும்போது இந்த உலகத்தின் அதிபதியினால அந்த இப்போ இயேசுவினுடைய இறப்பு வந்து அவரால் பண்ண முடியல. அங்கேருந்து அவர் இயேசு தப்பிக்கிறதா பார்க்குறோம். அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது மலையில் கொண்டு போயிட்டு நயவஞ்சகமாக பேசி இதெல்லாம் உனக்கு தரேன், நீ எனக்கு சாலை பணிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் அவருக்கு எடுபடலை. இப்போ எல்லாம் எடுபடாதனால இந்த கோபம் அவன் என்ன ஆயிடுச்சுன்னா அவனுடைய இப்போ உக்கரமான பார்வை நம்ம மேலே வந்துருக்கு. சபையாகிய நம்ம மேலே அவனுடைய உக்கரமான பார்வை. அங்கத்தை எங்கேயாச்சும் ஒருத்தன் தோத்தவன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அடிப்பட்டு வந்தவன். அதாவது நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவோம், வாத்தியார் சிரிச்சுட்டு இருந்தாருன்னா வீட்டுக்காரமாட்ட காலையில் சண்டே ஆட்டுக்கடா, அதை இங்கே வந்து காட்டுறாருன்னு நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி எங்கேயோ அடிக்கிற அடி இங்கே வந்து மின்னல் அடிக்கிற மாதிரி அந்த சாத்தானுடைய இது எங்கேயோ அந்த தோல்வி, அந்த தோல்வியை தான் இப்போ சபையாகி நம்ம மக்கள் மேலே நம்ம உள்ளத்தில் பலிபிடமாகிய அந்த இதயத்தின் மேலே அவங்க வந்து தாக்கத்தை உருவாக்குறதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் சிந்தித்து அது அவர் நேர்த்தியாக செய்கிறார். அவர் நினைச்சா அதை முடிக்காமல் போகிறதில்ல. இதை தான் யோபு சொல்லுவார். அது ஒரு இடத்துல புலம்பல்ல சொல்லுவார். யோபு 42:2 சொல்கிறாரு, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ. படிங்க. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இப்போ இங்கே வந்து யோபு மட்டும் இல்லை, நாமும் கூட அந்த தேர்தல் தான் அடைஞ்சிருக்கிறோம். அப்போ இப்போ இந்த ஒரு இது நீங்கள் கூட நினைக்கலாம், இது வந்து ஏன் இந்த குழந்தைங்களை வந்து கொல்லணும்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு போயிட்டு யோசேப்பிட்ட இருந்து நீங்கள் தரிசனமாகி ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. தனியாக கூட கொஞ்சம் மறைச்சி கூட கூட்டிகிட்டு போகலாம். ஏன் இந்த குழந்தைங்களை கொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஆனால் இந்த சப்ஜெக்ட் தனி சப்ஜெக்ட். அது நம்மளால் இப்போ இது பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாமே கடவுளுடைய திட்டம் தான். அதை தான் சொல்கிறார், ராஜாவுடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ள முடியாத குழந்தைகளையும் குறித்த அழுகையும் புலம்பலும் எப்படி இருந்துச்சா, அது தவிக்கும் சிருஷ்டிகளுக்கு அடையாளமாக இருக்கிறதாம். இது திரும்ப கொடுத்தலின் காலங்கள் வரும் வரையிலும் நன்மைக்கென்று அனுமதிக்கப்படும் விஷயங்களுக்கு அடையாளமாக இருக்கிறதாக அது தெரிவிக்கப்படுகிறது. அந்த காரியம் வந்து இது நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்குனால தான் சொல்கிறாரு, திரும்ப கொடுத்தலின் காலங்கள் வரும் வரையிலும் நன்மைக்கென்று அனுமதிக்கப்படும் விஷயங்களுக்கு அடையாளமாக இருக்கிறத வந்து கடந்து போயிடுறாங்க. இதெல்லாம் ஏசாயா 8:20 சொல்லும்போது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் படிங்க. ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமங்களையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அதனால நம்ம அதுக்கு மேல நம்ம ரொம்ப இதாக போகக்கூடாது. ஆகவே தான் சொல்றது எல்லாமே நம்ம நன்மைக்கே நம்ம வந்து அந்த இது அதிக விசுவாசத்துடன் எச்சரிக்கையுடன் விழிப்புடன் நம்ம கடந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 9:7 சொன்ன வண்ணம் அவருடைய ராஜ்யத்துக்கும் சமாதானத்திற்கும் சொல்லுங்க, அவருடைய ராஜ்யத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவே இல்லை. வெரி குட். முடிவே இல்லை. அந்த கடவுள் தாமே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசிரித்து நம்ம சபை வளர்ச்சிக்கும் சமாதானத்துக்கும் எப்பொழுதும் கடவுள் நமக்கு துணையாக இருக்க பிரார்த்திக்கிறோம்.